அப்ப எப்பவும் போல வெற்றி மலர் அவங்க ரூம்ல இருந்துக்கட்டும். அப்புறம் நம்ம ரூம்ல புகழும் அகிலாவும் இருந்துக்கட்டும். நாம வேணா வெளியே படுத்துக்கலாம். சரிங்க. அப்பா நீங்க எதுக்குப்பா வெளியில போய் படுத்துக்கிட்டு? நீங்க உங்க ரூம்லயே இருங்க. நானும் மலரும் மாடியில படுத்துக்கிறோம். என்ன மலர், மாடியில தங்க வச்சிட்டான்னு வருத்தமா? சேச்சா, அப்படிலாம் இல்ல மாமா. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? நம்ம ரூம புகழ் அகிலாவுக்கு கொடுத்ததுல எதுவும்? மாமா, நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும் மாமா. அதனால நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கல. சும்மா வீட்டுல நடந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னைக்கும் நடக்க வேண்டியது இன்னைக்கு நடந்துருச்சு. அத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் மலர் தேவையில்லாத டென்ஷன். அத பத்தி எல்லாம் யோசிக்காத, விட்டுரு. சரிங்க மாமா. மலர் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. மலர் சொல்லுங்க மாமா. நிஜமாவே நான் உன்னை மாடியில தங்க வச்சதுல இதுவும் வருத்தம் இல்லையே? எதுவுமே இல்ல மாமா. ஏன் திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மலர், குளிரு கொசுக்கடின்னு எதை பத்தியுமே யோசிக்காம மொட்டை மாடியிலே தங்கிக்கிறோம்னு சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டோம்னு தோணுது. அதனாலதான். மாமா, இப்ப நான் சொல்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஆனா அதுதான் மாமா உண்மை. மொட்டை மாடியோ முள் படுக்கையோ உங்க கூட இருந்தா அதுவே எனக்கு போதும் மாமா. மாடியில தங்கறதுல எனக்கு எந்த வருத்தமோ கஷ்டமோ இல்ல மாமா. உண்மையை சொல்லணும்னா நம்ம மாடியில தங்க போறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா. சந்தோஷமா இருக்க? ஆமா மாமா. நம்ம வாழ்க்கையில இந்த மாடிக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு மாமா. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தது, அப்புறம் நிலாவை பார்த்துட்டு விடிய விடிய மனசு விட்டு பேசினது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது, பாட்டு கேட்டது, நாம இந்த குவாரண்டைன்ல பிரிஞ்சிருந்தது, நிலாவுக்கே போய் நிலா சோறு சாப்பிட்டது, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நீங்க மாடியில இருந்து கீழே குதிச்சு கையெல்லாம் உடைச்சிட்டீங்கல்ல. இந்த மாதிரி எவ்வளவு நினைவுகள் தெரியுமா மாமா? எல்லாமே அப்படியே அழகா என் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அடி பாவி. என்ன மாமா? நான் மாடியில இருந்து கீழே விழுந்து கைய உடைச்சுக்கிட்டது உனக்கு அழகான நினைவுகளா? சாரி மாமா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஆனாலும் அது மறக்க முடியாத நினைவு இல்ல, அதான். மலர் மாமா, என் கூட நிஜமாவே சந்தோஷமா இருக்கேல்ல? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் மாமா. சொல்லுங்க. ஆம்லெட் சொல்லுங்க, என்ன வேணும்? வருமா போ. மனுஷனே உட்கார்றா. கூலிங் 2 வாட்டர் பாட்டில், 2 வாட்டர் பாட்டில், ஒரு ஃபுல்லு, 1 ஒரு சிக்கன் 65 போதுங்களா? போதும். சாப்பிட்டா அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே முட்டை இன்னொரு சொல்ல வேணே, தேவனா வாங்கிக்கலாம். அண்ணா என்ன ஃபுல்லு வாட்டர் பாட்டில். டேய் சிக்கன் சொன்ன எங்கடா? சொல்லிருக்கேன், அது ரெடி ஆயிட்டு இருக்கேன். டேய் தம்பி, சிக்கன் என்னாச்சுடா? அண்ணா இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு 2 நிமிஷம் வந்துருங்க. கஸ்டமர் கேட்கறாங்களே, கொஞ்சம் லேட் ஆகும். சொல்லுங்க, கொண்டு போய் கொடுப்பா. என்ன சொல்லுங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எங்களை தவிர எல்லாரையும் கவனிக்கிற. ஏன் எங்களை கவனிக்க மாட்டியா நீ? டேய், நான் உங்ககிட்ட சிக்கன் கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்கடா சிக்கனு? அப்ப வெறும் சரக்கு அடிக்கவா நானு? இல்லண்ணா, எவ்வளவு பிரபலமான ஆள் தெரியுமா நானு? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா உனக்கு? டேய், Download Moj.